ஸோ இந்த பகுதியிலையும் இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்களுக்கு நேராக நம்ம போகலாம். நம்ம தொடர்ச்சியாக பார்ப்பது ஒய் இஸ்ரேல், நான் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து நம்ம ஏன் படிக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அடுத்ததா கடந்த வாரம் நம்ம பார்த்தோம், அதில் ஒரு பகுதி ஹனுக்கா, அந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்டிகை அவங்க கொண்டாடினாங்க. அந்த பண்டிகையினுடைய அர்த்தத்தை, அதோடைய நோக்கத்தை நம்ம போன வாரம் பார்த்தோம். அது பிப்ளிக்கலாக எப்படி அந்த ப்ராஃபஸி நிறைவேறிற்று அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ அது எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 8வது அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நம்ம வாசித்தோம். ஸோ பூமியில் நடக்கக்கூடிய அனைத்து ராஜ்யங்களை குறித்த முன் அறிவிப்பு கொண்ட ஒரே ஒரு புஸ்தகம் அப்படின்னு சொன்னால் அது தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம். ஸோ அந்த தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட 2 ராஜ்யங்களை குறித்து நம்ம பார்த்தோம். அது என்னென்ன ராஜ்யங்கள்? ஒன்று மேதிய பெர்ஷியா, மற்றொன்று கிரேக்க சாம்ராஜ்யம். அந்த கிரேக்க சாம்ராஜ்யம் தான் 4ஆ உடைந்தது இல்லையா? போன வாரம் போட்ட பிக்சர்ஸ் இதில் இல்லை, பட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பிக்சர்ஸை நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம். ஸோ அதில் ஒரு கொம்பு உடையது நம்ம பார்த்தோம், அதாவது 2 கண்களுக்கு நடுவில் ஒரு கொம்பு முளைத்து வந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ அது யாரை குறிக்கிறது? அது 21வது வசனத்தில் சொல்லப்பட்டது. கண்களுக்கு நடுவே இருந்த ஒரு பெரிய கொம்பு அதனுடைய முதலாவது ராஜா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அந்த ராஜாவுடைய பெயர் இங்கே மென்ஷன் ஆகலை, பட் அந்த ராஜாவுடைய பெயர் நம்ம படித்த பாட புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ராஜாவுடைய பெயர் என்ன? அலெக்சாண்டர் த கிரேட். ஸோ அதில் பாருங்க, அதில் பெரிய ராஜா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அந்த ராஜ்யம் 4ஆ உடைஞ்சது இல்லையா? இப்போ செலுக்கஸ், லிசிமேக்கஸ், இப்படி டாலமி, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது 4ஆ உடைஞ்சதுல அதில் ஒன்றிலிருந்து ஒரு கொம்பு முளைத்தது. அது 22வது வசனத்தில் நம்ம பார்த்தோம். அது முறிந்து போன பின்பு அதற்கு பதிலாக 4 கொம்பு இருந்தது. நீங்க ஏதாவது ஒரு மிருகத்துக்கு 4 கொம்போட பார்த்துருக்கிறீங்களா? 4 கொம்பு உள்ள ஒரு மிருகத்தை பார்த்துருக்கிறீங்களா? 2 தலை உள்ள மிருகத்தை பார்த்துருக்கிறீங்களா? அப்போ ஒரு சிங்க முகம், ஆனால் உடம்பெல்லாம் சிறுத்தை, ஆனால் அதோடைய கொம்பு வந்து ஒரு மாட்டுடைய கொம்பு, அப்படி மிருகங்களை பார்த்துருக்கீங்களா? அப்படியெல்லாம் நம்ம இதுவரைக்கும் எந்த மிருகத்தையும் பார்க்கல. ஸோ பல சமயங்களில் நமக்கு இது புரியாததுனால, இது நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுனால பல சமயங்களில் நம்ம விட்டுறோம். ஆனால் அதை உன்னிப்பாக நம்ம கவனித்து ஆராயும் போது ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன பார்க்குறோம்? அதெல்லாம் ராஜ்யங்களையும் அதை ஆட்சி செஞ்ச ராஜாக்களையும் குறிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். அப்போ இங்கே அந்த ஜாதினாலே 4 ராஜ்யங்கள் எழும்பும், ஆனாலும் அவனுக்கு இருந்த வல்லமை அவைகளுக்கு இராது. அலெக்சாண்டர் போல ஒருத்தர் தான் இருந்தார். அவருக்கு கீழே வந்து கெசாண்டரா இருக்கட்டும், லிசிமேக்கஸா இருக்கட்டும், டாலமீஸா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் எழும்பினாலும் அலெக்சாண்டருக்கு இருந்த அதே பவர் இவங்களுக்கும் இல்லை. இப்போ 23வது வசனத்தை நம்ம வாசிப்போம். தானியேல் 8:23. அவர்களுடைய ராஜ்யபாரத்தின் கடைசி காலத்திலோ வென்றால், அப்போ அந்த ராஜ்யபாரத்தினுடைய கடைசி காலம் அப்படின்னா எந்த ராஜ்யபாரம்? அவர்களுடைய ராஜ்யபாரத்தின் கடைசி காலம். யாருடைய ராஜ்யபாரத்தின் கடைசி காலம்? இப்பதானே பேசிட்டு இருக்கோம். கிரேக்கர்கள், அதாவது அலெக்சாண்டருக்கு அப்புறம் 4 பேர் ஆட்சிக்கு வராங்க. ஸோ அவங்களுடைய இப்போ கிரேக்கர்கள் இருக்கிறாங்களா, ஆட்சி செய்கிறாங்களா? இல்லை. ஸோ அதுக்கு பின்பாக வந்த சாம்ராஜ்யம் எது? ரோம் சாம்ராஜ்யம். ரோம் சாம்ராஜ்யமாக வல்லரசாக இருந்த காலகட்டத்தில் தான் இயேசு வந்தார். அப்போ இந்த 4னுடைய கடைசி காலத்தில், அந்த ராஜ்யத்தினுடைய கடைசி நாட்களில் ஒரு சம்பவம் சம்பவிக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் எழுதப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்கலாம். பாதகருடைய பாதகம் நிறைவேறும் போது மூர்க்க முகமும் சூதான பேச்சுமுள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான். இந்த வார்த்தையெல்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாதகருடைய பாதகம் நிறைவேறும் போது, when something comes to an completion, மூர்க்க முகம் நம்பர் 1, சூதான பேச்சு, சாமர்த்தியமானவன், அப்படி ஒரு ராஜா எழும்புவான்.
அடுத்தது 24. அவனுடைய வல்லமை பெருகும். So he will become more powerful. ஆனாலும் அவனுடைய சுயபலத்தினால் அல்ல, அவன் அதிசயமான விதமாக அழிம்புண்டாக்கி அனுகூலம் பெற்று கிரியை செய்து பலவான்களையும் பரிசுத்த ஜனங்களையும் அழிப்பான். அப்போ அவன் ஆரம்பத்துல எல்லாரும் அவனை ரொம்ப விரும்புவாங்க, அவனை ரொம்ப அட்மயர் பண்ணுவாங்க. ஆனா கடைசியில் அவன் என்ன செய்வான்? பரிசுத்த ஜனங்களை அவன் அழித்து போடுவான். இதை யாரோட கம்பேர் பண்ணலாம்? 2 பேர்த்தோட கம்பேர் பண்ணலாம். இந்த வசனத்தினுடைய ஒரு பகுதி நிறைவேறினது. அது யாரு? அதான் ஆன்டியோக்கஸ் எபிஃபானஸ். அதாவது கிரேக்க சாம்ராஜ்யத்திலிருந்து எழும்பின ஒரு சின்ன ஒரு ராஜா. அதுதான் இங்க பார்க்கிறோம். அதுதான் கடைசி ஒரு மனிதன், ஒரு சிங்கிள் பர்சனை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா அவனுக்கு எப்படி இருக்குமா? மூர்க்க முகம். அடுத்தது இதை இங்கிலீஷ்ல முடிஞ்சா கொடுங்க. Daniel chapter 8 and verse 23. Daniel 8:23 இங்கிலீஷ்ல இருந்தா வாசிங்க. சரி, நம்ம அடுத்த வசனத்தை போவோம். A fierce looking king, a master, so a master will come. அப்போ அவன் எப்படி எல்லாவற்றிலும் தேறினவனாக இருப்பானா? கடைசி காலத்துல வருவானா? பட் he is completely எப்படி ஒரு wicked person and he is a master of intrigue. ஒரு சாமர்த்தியமான ஒரு மனிதனாக வருவான். அப்போ வரப்போகிறவன் அப்படி அனுகூலம் பெற்று கிரியை செய்வான், மக்கள் அவனை விரும்புவார்கள். இப்படி ஏற்கனவே ஒருத்தன் வந்துட்டான். அவன் தான் யாரு? ஆன்டியோக்கஸ் எபிஃபானஸ். கிரேக்க சாம்ராஜ்யத்திலிருந்து அவன் வந்தான். இப்போ 25வது வசனம் வாசிக்கலாம். அவன் தன் உபாயத்தினால் வஞ்சகத்தை கைகூடி வரப்பண்ணி தன் இருதயத்தில் பெருமை கொண்டு, தன் இருதயத்திலே பெருமை கொள்வான். இருதயத்துல பெருமைனால யாரோட கம்பேர் பண்ணலாம்? லூசிஃபரோட கம்பேர் பண்ணலாம், விழுந்து போன சாத்தானோட கம்பேர் பண்ணலாம். நிர்விசாரத்தோடு இருக்கிற அநேகரை அழிப்பான். அதிபதிகளுக்கு அதிபதியாய் இருக்கிறவருக்கு விரோதமாய் எழும்புவான். அப்ப யாருக்கு விரோதமாய் எழும்புகிறான்? ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்புகிறான். அவன் கையினால் அல்ல, வேறு விதமாய் முறித்து போடப்படுவான். இப்போ இத நம்ம கீழே இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்கும் போது இதுல ஒரு பகுதி, a portion of the prophecy, ஆன்டியோக்கஸ் எபிஃபானஸ் உடைய காலகட்டங்கள்ல நிறைவேறுச்சு. ஆனா இது முழுக்க முழுக்க இன்னும் நிறைவேற வேண்டியது இன்னும் தானியேல் 9ஆம் அதிகாரத்துல கடைசி பக்கங்களை வாசிச்சிங்கன்னா தெரியும். 25 27 வசனங்கள் வாசிக்கும் போது இன்னும் சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அவனை குறித்ததான தீர்க்க தரிசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அது யார் அப்படின்னு சொன்னா, த லேட்டர் டேஸ், இன்னும் கடைசி காலத்துல வெளிப்பட போகின்ற ஒருவன். அவன்தான் யாரு? ஒரு மாடல் கிங். அவன்தான் த ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த வசனங்களை வைத்து இதெல்லாம் நான் தெரிஞ்சு என்ன பண்ண போறேன்? அநேகருக்கு ஒரு காரியம் இருக்கும், இப்ப நான் ஏன் இந்த பழைய ஏற்பாடெல்லாம் நான் படிக்கணும், எனக்கு புதிய ஏற்பாடு இருந்தா பத்தாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது ஒரு கேள்வி இருக்கலாம், இந்த வரலாறுலாம் நான் தெரிஞ்சு என்ன செய்ய போறேன்? இன்றைக்கு சபைக்கு தேவையானது மட்டும் இருந்தா பத்தாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை புஸ்தகங்கள் இருக்கிறது? 39 புக்ஸ். இந்த 39 புஸ்தகங்கள்ல ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களை குறித்தும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சபையை குறித்தும் சபையினுடைய ரகசிய வருகை குறித்தும் ஏதாவது இந்த 39 புஸ்தகங்கள்ல எழுதப்பட்டிருக்கா? ஏதாவது எழுதப்பட்டிருக்கா? ஆல் 39 புக்ஸ் இங்க செகண்ட் கம்மிங் பற்றி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ அப்படி இல்லையா? அப்புறம் எதுக்கு கிறிஸ்தவர்களுக்கு இது? கிறிஸ்தவர்களை குறித்து எழுதப்படலைனாலும் கிறிஸ்தவர்களுக்கு அவசியமான ஒரு புஸ்தகம். எவ்ரி கிறிஸ்டியன் மஸ்ட் ரீட் த ஓல்ட் டெஸ்டமெண்ட். தட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த பைபிள். பாருங்க, ஆண்டவர் என்ன செய்யறாரு? இந்த பழைய ஏற்பாட்டை உபயோகப்படுத்தி கிறிஸ்தவர்களுக்கு அவருடைய வார்த்தை என்ன சொல்றாரு? சொல்லி கொடுக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார்.
அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன், இன்னைக்கு இருக்கக்கூடிய சபைகள் கிறிஸ்தவர்களை பற்றி இல்லைனாலும் திஸ் இஸ் த ஃபவுண்டேஷன். இதுல மூலமா நான் என்ன தெரிஞ்சுக்கலாம்? தேவன் பரிசுத்தர் என்பதை அறிந்து கொள்ளலாம். தேவன் உண்மையுள்ளவர், he is a faithful God அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். கிறிஸ்துவை குறித்து நம்ம இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ளலாம். அப்படி பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது அவரை பற்றி பழைய ஏற்பாடு ஒரு டைப், ஸோ த ஆன்டி டைப். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு சம்பந்தப்பட்டதை பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் என்ன செய்யலாம்? கம்பேர் பண்ணலாம். இப்போ நம்ம தானியேல் படிக்கிறோமே, இப்போ இது முழுக்க யாரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேலர்களை பற்றி தான் எழுதப்பட்டிருக்கு. இப்போ தாவீதுடைய காலத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா தட் இஸ் a history of டேவிட் இல்லையா? அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன படிக்கிறோம்? அவருடைய காலகட்டங்கள்ல நடந்த யுத்தம், அன்னைக்கு யார் ஜெயிச்சா, அன்னைக்கு எத்தனை பேர் சண்டைக்கு போனாங்க, ஆண்டவர் அவங்களுக்கு எப்படி உதவி செஞ்சாங்க, எப்படி அந்த லேண்ட் அவங்க கேப்சர் பண்ணாங்க, அவங்க என்னென்ன பாவம் செஞ்சாங்க, பாவம் செய்யும் போது அந்த ராஜ்யம் எப்படி வீழ்ச்சி அடைஞ்சது, ஆண்டவர் மறுபடியும் இந்த ஜனங்களை சிதறி போன ஜனங்களை எப்படி கடைசி நாட்கள்ல கூட்டி சேர்ப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் தந்த இந்த தேசத்துக்கு அவங்க திரும்பி, இதெல்லாம் என்னது? தீஸ் ஆர் ஆல் தி ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேல். பட் அதுல எனக்கு என்ன கிடைக்குது? இன்றைக்கும் அந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். கர்த்தர் எப்படி உண்மையுள்ள தேவன், அன்னைக்கு அவங்களுக்கு சொன்ன வார்த்தையை எப்படி கர்த்தர் நிறைவேற்றுகிறார், இன்னைக்கும் கர்த்தர் சபைக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையை நிச்சயமாக நிறைவேற்றுவார். அப்போ இது எல்லாவற்றிலும் ஒரு கிறிஸ்தவன் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டை கிறிஸ்துவை மனதிலே வைத்து படிக்கணும். கிட்டத்தட்ட மோர் தென் 300 ப்ராஃபசிஸ் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை ஆதியாகமத்திலிருந்து நம்ம தொடர்ந்து படிக்கிறோம். Genesis 3:15, one of the key verse of the Bible, the first prophecy. அதுவே யாரை பற்றி தான் எழுதப்பட்டிருக்கிறது? அது இயேசுவானவரை பற்றி தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த வேதத்தை எப்படி கண்ணோட்டத்தில் படிக்கணும்? கிறிஸ்துவை மையமாக வைத்து. ஸோ இட் இஸ் கிரைஸ்ட் சென்டர்ட் வேர்ட் ஆஃப் காட், பைபிள். அப்போ அதை மையமாக வைத்து படிக்கணும். அப்போ இஸ்ரவேலர்கள் அன்னைக்கு சில பண்டிகைகளை கொண்டாடினாங்க, சில பலி செலுத்தினாங்க. அப்போ அந்த பலியெல்லாம் யாருடைய காலகட்டத்தில், யாருடைய லைஃப்ல நிறைவேறுச்சு? இயேசுடைய வாழ்க்கையில. அவர் தான் தன்னை சர்வாங்க தகன பலியாக, குற்ற நிவாரண பலியாக, சமாதான பலியாக, அந்த ஃபர்ஸ்ட் பானாக, இதெல்லாம் யாருடைய காரியத்துல நம்ம பார்க்க முடியும்? இயேசு கிட்ட பார்க்க முடியும். அன்னைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டுச்சு, ஆடு அடிக்கப்பட்டுச்சு. ஆனா நெஜத்துல யார் அடிக்கப்பட்டா பாவத்திற்காக? இயேசுவானவர் அடிக்கப்பட்டார். அப்போ பழைய ஏற்பாடு படிக்காம, இந்த வரலாறு தெரியாம எப்படி நம்ம ஆண்டவரை புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அப்ப அன்னைக்கு அவங்க கொண்டாடின பண்டிகைகள்லாம் எடுத்து பாருங்க. அந்த பண்டிகைகள்லாம் நம்ம பாஸ் ஓவர் பண்டிகையா இருக்கட்டும், இல்ல பலிகளா இருக்கட்டும், இதெல்லாமே யாரோட தான் கனெக்ட் ஆகுது? எல்லாமே இயேசுவோட தான் கனெக்ட் ஆயிருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு எஜமான் பத்தி எழுதியிருக்கும். ஒரு எஜமான் எப்படி எல்லாம் நடந்துக்கணும், ஒரு சர்வன்ட் எப்படி எல்லாம் நடந்துக்கணும், அதெல்லாம் எங்க பாக்குறோம்? அதெல்லாம் இயேசுவானவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியும். அப்படி இயேசுவானவர் தன்னை எப்படி தாழ்த்தினார், இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு வானத்திலிருந்து மன்னா ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்பட்டுச்சு. நமக்கு யாரு மன்னா? ஜீவ அப்பம் நானே அப்படின்னு சொல்லி வெளிப்பட்டது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த புதிய ஏற்பாடு நமக்கு கிளியரா புரியணும் அப்படின்னு சொன்னா, the Old Testament is for a Christians எல்லாம் சொல்லுவாங்க. நான்லாம் படிச்சா புதிய ஏற்பாடு தான் படிப்பேன். பழைய ஏற்பாடை திருப்பும் போது பார்த்தா இந்த ஏசாயால இருந்து அந்த பக்கங்கள்லாம் புதுசா இருக்கும். ஆனா ஒரு சில பக்கங்கள் மட்டும் பழசா இருக்கும். நிறைய லைன் போட்டிருப்பாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எழுதி வச்சிருப்பாங்க. எதெல்லாம் புரியலையோ அதெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க? அந்த புக்ஸ் எல்லாம் விட்டுருவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவினுடைய பார்வையில, பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோட படிக்கும்போது யூ வில் கெட் நியூ ரெவலேஷன்ஸ். அதுக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியங்கள் நமக்கு நிச்சயமா புரியும். இப்போ உதாரணமா எடுத்துக்கோங்க, ஒரு பாவத்தை எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னா நமக்கு அடையாளமா இருக்கிறது யாரு? அங்க ஒரு யோசேப்பு இருக்கிறாரு. அப்ப பாவத்தை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணாரு? அப்ப இன்னைக்கு நம்ம அதை விட அதிகமான பாவம் நிறைந்த ஒரு சொசைட்டில, வேர்ல்டுல நம்ம வாழ்றோம். அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு வாலிபர்கள் தன்னை எப்படி காத்துக்கணும், ஒவ்வொருத்தரும் எப்படி தன்னை காத்துக்கணும், அங்கிருந்து நமக்கு நிறைய எக்ஸாம்பிள் கிடைக்கும். எல்லாம் ஒன்று சேர்ந்து எப்படி வேலை செய்யலாம் அப்படிங்கிறத நெகேமியா கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறோம். இப்படி வேதம் முழுவதும் அந்த ஜனங்களை வைத்து, அந்த ஜனங்களை தேவன் நடத்திய விதத்தை வைத்து தேவனை நாம் அறிகிறோம். ஹல்லேலூயா. So we understand, we learn how to be holy. அப்போ இந்த இயேசுவானவரை குறித்தும்
அவர் ஏன் இந்த பூமிக்கு வந்தார். அப்போ இதோடைய ரீசன்ஸ் எல்லாம் பின்னாடி பார்க்கும் பொழுது அந்த நியாய பிரமாணத்தை கொடுத்து அந்த நியாய பிரமாணத்தை அவங்க கடைபிடிக்க தவறின பொழுது நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காகவே வந்தார். ஆசரிப்பு கூடாரம் எடுங்க, ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பணிமுட்டு பொருட்களையும் பாருங்க, அங்க இருக்கக்கூடிய பிரகாரங்களை பாருங்க, எல்லாமே இயேசுவோட தான் என்னாகும், கனெக்ட் ஆகும். இப்போ அது தெரியாம இதை டைரக்டா நம்ம வரும்பொழுது இயேசுவானவரை புரிந்து கொள்வதற்கு ரொம்ப கடினம். அப்போ தட் இஸ் அ டைப் அண்ட் திஸ் இஸ் அன் ஆன்டி டைப். நம்ம அதை குறித்து நம்ம படிக்கிறோம். ஆனால் சில சமயம் என்ன செஞ்சிருவோம்னா சில சமயம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் தப்பாக புரிஞ்சுக்குவோம். அப்போ வனாந்தரத்தில் பார்க்குறோம் எல்லா ஜனங்களையும் பாம்பு கடிக்குது. அப்போ ஒரு வெண்கல சர்ப்பத்தை மோசே செஞ்சு உயரத்தில் வைக்கிறார். யார் யாரெல்லாம் அதை பார்க்குறீங்களோ அப்போ நீங்கள் எல்லாம் என்ன ஆவீங்க, சுகமாவீங்க அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு அதை லிட்டரலாக எப்படி எடுத்துக்க கூடாது. ஓ நானும் அதே போல இயேசுவை நெஜத்துல பார்த்தா மட்டும்தான் எனக்கு என்ன கிடைக்கும், ரட்சிப்பு கிடைக்கும், அப்படி என்ன செஞ்சிடக்கூடாது. சில வார்த்தைகளை டைரக்ட் மீனிங்ல எடுத்துக்க கூடாது. ஏன்னா வாயினாலே அறிக்கையிட்டு இருதயத்துல இயேசுவானவர் உண்டென்று விசுவாசித்தால் போதும். விசுவாசத்தினாலதான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். யூ ஹாவ் டு பிலீவ் ஜீசஸ் இஸ் த லார்ட் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், பிலீவ் பண்ணணும். பல இடங்கள்ல அப்படிதான் வேதத்தை வாசித்த அந்த வார்த்தைக்கு ஒவ்வொரு அர்த்தங்கள், அதுவும் இந்த கடைசி காலங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த வெளிப்படத்திலையும் தானியேலும் ஒரு கம்பேரிசன் போட்டு ஒரு ஸ்டடி கொடுக்கும்போது பலவிதமான விளக்கங்களை நம்ம பார்க்கிறோம். அதை பொறுமையா படிங்க, ஆண்டவர் உங்களுக்கே ரொம்ப அழகாய் அதை கற்றுக் கொடுப்பார். காட் இஸ் அ வெரி ஃபெய்த்ஃபுல் காட். எப்படி ஃபெய்த்ஃபுல் காட்? இதே தானியேல் எடுத்துக்கோங்க. தானியேல் பாபிலோன் தேசத்துல அடிமையா இருக்கும்போது எத்தனை காலங்கள் நான் அடிமையா இருப்பேன் அப்படின்னு யோசிக்கும் போது அது 70 வருஷங்கள் அப்படின்னு அதை படிச்சு தெரிஞ்சுக்கிறார். 70 வருஷம் முடியும் போது தானியேல் அந்த தேசத்தை விட்டு என்ன ஆனாரு, விடுதலையாகி வந்தார். இதே தானியேல் தான் நமக்கு கடைசி காலத்துல ஒருவன் வருவான் அப்படிங்கிறத காமிச்சார். ஒரு பகுதி நிறைவேறிச்சு. ஆன்டியோக்கஸ் எபிஃபானஸ் அவன் கிரேக்க சாம்ராஜ்யத்திலிருந்து அவன் வெளியே வந்தான். இன்னொருத்த இப்ப வரப்போகிறான், சீக்கிரத்தில் வரப்போகிறான். அவன் எப்படிப்பட்டவனா இருக்க போகிறான் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தைக்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்கத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். 23வது வசனத்திலையும் 24லையும் வாசிச்சோம். அனுகூலம் பெற்று கிரியை செய்வான், பலவான்களையும் பரிசுத்த ஜனங்களையும் அவன் கடைசியிலே அழித்து போடுவான். அவன் சாமர்த்தியம் உள்ளவனாய் இருப்பான், அவன் மாஸ்டரா இருப்பான். அதாவது ஒன் கிங், ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட், ஒன் ரூல். அப்படி வந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஐயா அப்படியெல்லாம் இருக்குமா? அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்றீங்களா? பாருங்க, ஒரு காலத்துல நமக்கெல்லாம் போனே கிடையாது. அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு என்னாச்சு, பிஎஸ்என்எல் இருந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு டெலிஃபோன். முதல்ல ஊருக்கு ஒரு ஃபோன் தான் இருக்கும், அங்கதான் எல்லாருக்கும் ஃபோன் வரும். அங்க போய் அந்த ஃபோனை எல்லாரும் அட்டென்ட் பண்ணுவாங்க, அவ்வளோ பயங்கர எக்ஸைட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லா வீடுகளுக்கும் காமன் மேனுக்கெல்லாம் என்னாச்சு, ஒரு லேண்ட்லைன் கனெக்ஷன் கிடைச்சிது. அப்புறம் மொபைல் ஃபோன் வந்தது. மொபைல் ஃபோன் வரும்பொழுது பார்த்தா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அந்த மொபைல் ஃபோன் ஆக்சஸ் இருந்தது. இன்னைக்கு அந்த வீட்டில் 10 பேர் இருந்தால் அந்த 10 பேர்த்துக்கு என்ன இருக்கு, மொபைல் ஃபோன் இருக்கு. இதெல்லாம் ஒரு 10-20 வருஷத்துக்குள்ளாரையே இவ்வளோ அட்வான்ஸ்டா நம்ம வளர்ந்துட்டோம். இனி வரப்போகிற காலங்களும் ரொம்ப பயங்கரமாவே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான். அதுவும் இப்ப இருக்கக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியுடைய வளர்ச்சி, அதோடைய கண்டுபிடிப்பை குறித்து தான் இப்ப நம்ம பேச போறோம். எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சில பொசிஷன்ல சில மனிதர்கள் வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் சொல்றேனே தவிர இந்த மனிதர்கள் அந்தி கிறிஸ்துன்னு நான் சொல்லவே இல்லை. இப்ப உதாரணமா பாருங்க, இன்னைக்கு தேதி 15 ஆச்சு. ஜனவரி 20ஆம் தேதி ஒரு புதிய ஆட்சி உள்ள அமெரிக்கா தேசத்துல அமைய போகிறது, டொனால்ட் ட்ரம்ப் அவங்களுடைய தலைமையில. ஸோ வி ஆர் ஆல் வெயிட்டிங் ஃபார் தட். ஏன்னா அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மாற்றங்கள் வரலாம் அப்படிங்கிறத உலகமே என்ன செய்யுதுன்னா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஒரு சின்ன சம்பவம் என்ன அப்படின்னா, இப்போ இவருக்கு பயங்கர ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கிறது யார் அப்படின்னா எலான் மஸ்க் அவர் தான். ஸோ எலான் மஸ்க் அவருடைய வளர்ச்சியை பார்த்தா ஒரு பயங்கரமான வளர்ச்சி. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நஷ்டத்துல இருந்த ஒரு சோசியல் மீடியா ட்விட்டரை விலை கொடுத்து வாங்குறார். அவர் விலை கொடுத்து வாங்கும்போது எல்லாரும் சொன்னாங்க இது ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட அவர் ஒரு 43 பில்லியன் கொடுத்து அதை வாங்கினார், நஷ்டத்துல இருந்ததை. அதை வாங்கினதை கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சவங்க சிலர் போட்டிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதாவது சொன்ன எல்லாருடைய ஷேர்ஸையும் அவர் விலைக்கு வாங்கினாராம்.
அப்ப ஆரம்பத்துல என்ன சொல்லியிருக்கிறார், நான் என்னுடைய ஷேர்ஸ் எல்லாம் விற்கிறேன் அப்படின்னு. ஸோ எலான் மஸ்கே தன்னுடைய ஷேரை வித்தார் அப்படின்னு சொன்னா அது டோட்டலாவே சரிந்து விழுந்துரும். அப்படி ஆரம்பத்துல விலை கொடுத்து வாங்க நினைக்கும் போது அவருக்கு அது கிடைக்கல. ஆனா பிற்பாடு என்னாச்சுன்னா எல்லாத்துக்கிட்ட இருந்து அந்த ஷேர்ஸை வந்து அவர் விலை கொடுத்து வாங்கிட்டார். ஸோ அதை தான் ரீநேம் பண்ணி இன்னைக்கு வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய மீடியா ஒரு ஆப்பா இன்னைக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ முதல் நியூஸ் எங்கே வரும் அப்படின்னா எக்ஸ்ங்கிற பிளாட்ஃபார்ம்ல தான் வருது. அங்கேருந்து தான் அதிகமான சோர்ஸ், அந்த டேட்டா சோர்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு ஒரு பவர்ஃபுல் மீடியாவா வந்திருக்கிறது. அதே ஒரு ட்விட்டரா இருந்த சமயத்துல அது வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அவர் அவதூறு பரப்புகிறார், ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை பரப்புகிறார். அதாவது ஜோ பைடன் அவங்க வந்து பதவியேற்ற சமயத்துல ட்ரம்ப்புடைய ஆதரவாளர்கள் போய், அநேக கிளர்ச்சியாளர்கள் போய் அங்க ஒரு சின்ன பிரச்சனை செய்யும் பொழுது அது அவர் இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமாக அதை என்கரேஜ் பண்ணாரு, தூண்டி விட்டார், இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வெளியே வந்தது அந்த சமயத்துல. அப்போ அந்த சமயத்துல இவரைவே பிளாக் பண்ணுச்சு ட்விட்டர். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவங்க இனி இந்த ஆப்பை யூஸ் பண்ண முடியாது. ஆனா இப்ப ஜெயிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட காலத்துல அந்த ட்விட்டரே அதையே விலை கொடுத்து வாங்கி அதே பிளாட்ஃபார்மை இவருக்கு சாதகமாகவும் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்களும் வெளியே வருகிறத நம்ம பார்க்கிறோம். அதாவது இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துல த மோஸ்ட் பவர்ஃபுல் திங் எது அப்படின்னா இந்த சோஷியல் மீடியா தான். அதை யூஸ் பண்ணாதவங்க ஒருத்தர் கூட கிடையாது. எல்லாருமே யூஸ் பண்றோம். வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், எல்லாருமே இந்த முக்கியமான ஆப்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறோங்கிறது மறுக்க முடியாது. ஒரு காலத்துல கவர்மெண்ட்டுக்கும் மக்களுக்கும் ஒரு தொடர்பு இருந்தது. இன்னைக்கு பிசினஸ் பீப்புளுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் அதிகமான தொடர்புகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல இந்த காரியங்களை நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு தனி நபருடைய வளர்ச்சியை பற்றி நான் பேசுகிறேன். ஒரு தனி நபரால சில தேசங்களையே கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. உங்களுக்கு எத்தனை பேர் இந்த நியூஸை படிச்சீங்க அப்படின்னு தெரியல. க்ரூமிங் கேங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராப்ளமை பற்றி நீங்க படிச்சீங்களான்னு தெரியாது. யூகே, அதாவது 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய சிறுமிகளுக்கு பாலியல் கொடுமைகள் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த கொடுமைகள் செய்தது யார் அப்படிங்கிறத அவங்க கண்டறிஞ்சும் ஆக்ஷன் ஏன் எடுக்கல அப்படிங்கிறது தெரியாது. ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் எங்க வந்தது அப்படின்னா, எலான் மஸ்க் உடைய இன்டர்ஃபரன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான். ஸோ அப்போ அவர் அதை சொன்னாரு, அதுக்கு கண்டிப்பாக ஒரு தண்டனை கொடுக்கணும். அப்போ அந்த ஒரு ஜனங்களை வெளியேற்றணும், ஸ்ட்ரிக்ட் பனிஷ்மெண்ட் கொண்டு வரணும். ஏன் கொடுக்கல? அப்படி பார்க்கும் பொழுது 2004 இருந்து எடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட லட்சங்களை தாண்டி இருக்கிறது இந்த சிறுமிகளுக்கு நடந்த வன்கொடுமைகள். அப்ப இதை பற்றி இவர் பேச ஆரம்பிச்சோன்னு யூரோப் முழுவதும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இவர் எங்கேயோ இருந்து பேசுறாரு. ஆனா அந்த பிரைம் மினிஸ்டருடைய போஸ்டுக்கு, பொசிஷனுக்கே ஆபத்து வரக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கு. அப்போ இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் மேனா எங்கேயோ உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரை என்ன சொல்றாங்கன்னா, he will be called as a king of the world. அப்படி அந்த ஒரு தனி நபர், அதாவது ஒரு 400 அவருடைய சொத்து மதிப்புகளை நம்ம கணக்கிடும் போது, ஸ்டார்லிங்கா இருக்கட்டும், நியூரோலிங்கா இருக்கட்டும், எக்ஸ், டெஸ்லா, இந்த நிறுவனங்கள்லாம் போட்டியாளர்களே அவருக்கு கிடையாது, காம்படிஷனே கிடையாது. வளர்ந்துட்டே போறாரு. அவர் வளர்ந்துட்டே போகக்கூடிய இந்த ஒரு தனிப்பட்ட நபர், அவர் கொண்டு வரக்கூடிய சில கான்ட்ராக்ட்ஸ், அவர் கொண்டு வரக்கூடிய சில தீர்மானங்கள் உலகத்தை பாதிக்குமா அப்படின்னு சொன்னா அது வரப்போகிற காலங்கள்ல கொஞ்சம் பயமாவே இருக்கு அப்படிங்கிறது கூட சொல்றாங்க. ஸோ எலான் இஸ் ட்ரைங் டு பிகம் த கிங் ஆஃப் த வேர்ல்ட் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அதாவது அவருடைய கண்டுபிடிப்புகள்ல ஒன்று என்ன அப்படின்னா, இந்த ஆப்டிமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய Gen 2 டெக்னாலஜி. அதாவது எதற்கு நான் சொல்லுகிறேன், அப்ப இதை வந்து சோஷியல் மீடியால போட்டிருக்கிறாரு, அநேகர் கேட்டிருக்கிறாங்க, அவர் கொடுத்த இந்த பதிவை பற்றி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, எலான் மஸ்க் அவங்க நல்லது தானே செய்யறாங்க, குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுங்கிறது அவர் சொல்றது கரெக்டு தானே. இன்னைக்கு இந்த கால சூழ்நிலைக்கு நமக்கு இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்கள், அப்படிப்பட்ட கமெண்ட்ஸ் தான்
அதிகமா வலைதளங்கள்ல பரவி வருகிறத பார்க்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்கர் ஜெனரேஷனுக்கு பயங்கரமான ஒரு மோட்டிவேட்டிங் பர்சனாவும் இருக்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய நபர்கள் மத்தியில ஒரு அதி புத்திசாலித்தனமா, அதுல ஏதோ ஒரு ஆர்டிக்கல்ல நான் படிக்கும்போது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய அவருடைய அறிவு திறனையும் இவருடையும் ஒப்பிட்டு பார்த்து ஏதோ 5% தான் இவருக்கு குறைவா இருக்கான். அந்த அளவுக்கு இஸ் வெரி டேலண்டட் அண்ட் இன்டெலிஜென்ட் பர்சன் அப்படிங்கிறத கருத்து கணிப்பு சொல்லுகிறது. அதாவது அவருடைய வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கிறது. அவர் நினைச்சா ஒரு கவர்மெண்ட்டை கொண்டு வரலாம், அவர் நினைச்சா ஒரு கவர்மெண்ட்டை வீழ்த்தலாம். இப்ப சமீபத்துல கனடா பிரதமர் ஜஸ்டின் அவங்க ராஜினாமா செய்திருக்கிறாங்க. அதற்கு பின்பும் எலான் மஸ்க் அவங்க இருக்கிறாங்க. அப்படி எனக்கு எவ்வளவு தூரங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. படிக்கின்ற கருத்துக்களை வைத்து ஆய்வு செய்து ஒரு சில கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அப்போ ஒரு தனிப்பட்ட நபர், அதாவது நான் சொல்றது ஒரு பெரிய நேஷன் இல்லை, அவருக்கு எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் கிடையாது. ஹி இஸ் a businessman. அப்போ அவர் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி தான் உள்ள கொண்டு வருகிறார். ஆனால் அவருக்கு இந்த அளவுக்கு பவர் இருக்கா? அவரால் ஜெர்மனியில் இருக்கிற கண்ட்ரியில நடக்கிற ப்ராப்ளத்தை அவர் இன்டர்ஃபியர் பண்றாரு அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் வைக்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு இவரை எல்லாரும் திரும்பி பார்க்க வச்சது என்ன அப்படின்னா இவருடைய கண்டுபிடிப்புகள் தான், இவருடைய ஆராய்ச்சி கூடகங்கள் தான். அதுல ரொம்ப எனக்கே ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இவர் கண்டுபிடிச்சிருக்கிற ரோபோ தான். இன்னைக்கு பாருங்க, ரோபோவா அப்படின்னு இன்னைக்கு ஆச்சரியமா பார்க்குறோம். ஆனா இவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, பார்த்துட்டே இருங்க, அடுத்த 10-15 வருஷத்துக்குள்ள ஒரு மிடில் கிளாஸை விட்டு கொஞ்சம் மேல இருக்கக்கூடிய எல்லாத்துடைய வீடுகள்லையும் நமக்கு வேலை செய்யறதுக்கு எல்லா ரோபோக்கள் இருக்குமா. இன்னைக்கு வயசானவங்களை வீட்டில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு வயசானவங்களை வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னா பார்த்துக்கிறதுக்கு இன்னைக்கு ஆட்கள் கிடையாது. அப்போ இங்க பாருங்க, இந்த ஒரு சின்ன ரோபோ வீடியோ பாருங்க. இன்னைக்கு மிலிட்ரியில இருந்து, வீட்டுல இருந்து, ஆபீஸ்ல இருந்து இனிமேல் எல்லா வேலையும் ரோபோ டேக் ஓவர். இதோடைய ஆடியோ நீங்க கேட்கணும், ரொம்ப நல்லா இருக்கும். Awesome. Way to go. We did it. Stewart. இன்னொரு 10 to 15 இயர்ஸ்க்குள்ள ஒரு பயங்கரமான அதிசய உலகத்துல தான் நம்ம நுழைஞ்சிட்டோம், அதிசய உலகத்துல தான் நம்ம இருப்போம் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றாங்க. அதாவது கொஞ்ச நாட்கள் போனா எல்லாருக்குமே பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் அப்படின்னா ஒரு ரோபோ தான் கூட்டிட்டு வருவாங்களாம். இன்னைக்கு அட்லீஸ்ட் வெளிநாடுகள்ல பார்த்தா ரிலேஷன்ஷிப் கட்டானாலும் அட்லீஸ்ட் நாய்க்குட்டி எல்லாம் வளர்த்துறாங்க. ஆனா இனிமேல் நம்ம பெட்ரூமா இருக்கட்டும், நம்மளுடைய வீடுகள் ஹவுஸ் கீப்பிங்கா இருக்கட்டும், நம்மளுடைய கிச்சன் ஒர்க்கா இருக்கட்டும், நமக்கு ஒருத்தர் டே கேர் எடுத்துக்கணும், ஒருத்தர் பெரியவங்களை பார்த்துக்கணும், இல்லை உங்களுக்கு கார் ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும், நீங்க யாரையுமே போய் தேட வேண்டாம். உங்க வீட்டில் இருக்கிற ரோபோ உங்களுக்கு உதவி செய்யும். இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா நிச்சயமா நடக்கும். ஏராளமான ஆராய்ச்சிகள் முடிஞ்சிருச்சு. இப்ப 2025 உடைய அந்த ரோபோவுடைய அந்த ட்ரேட் ஃபேர் பார்த்தீங்கன்னா, எக்ஸிபிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களால ஆச்சரியம் நீங்க தாங்கவே முடியாது. அப்படி பிரமிக்கக்கூடிய அளவுக்கு பாருங்க, ஒரு கரெக்டா ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறாங்க. எத்தனை டிஸ்ட்ராக்ட் பண்ணாலும் சரி, அதை அடிச்சு கீழே விழத்தல்னாலும் சரி, இத்தனை இடத்துல அதை ஷூட் பண்ணணும்னு ஆர்டர் கொடுத்தா அத்தனை இடத்தையும் ஷூட் பண்ணிட்டு தான் அது எந்திரிக்குது. அது என்ன ஆனாலும் அது ஒன்றும் செத்து போக போறது கிடையாது. பட் இப்போ அதுக்கும் இமோஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ வி ஆர் என்ட்ரிங் இன் டு அ வெரி டேஞ்சரஸ் ஜோன். இன்னைக்கு யார் பழக்க வைக்கிறாங்களோ அந்த ட்ரைனிங் கொடுத்த ஆட்களையே சிலரை கொலை செய்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். தன்னைத்தானே ரீப்ரோக்ராம் பண்ணிட்டு மறுபடியும் அதை ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அது உள்ள நுழைஞ்சிருக்குது. ஸோ இனி நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு ரோபோ மார்க்கெட்டுக்குள்ள நம்ம நுழைஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு அது $ட்ரில்லியன்ஸா இருக்கலாம். ஆனால் வரக்கூடிய காலங்களில் 2040ல $20,000 எல்லாத்துடைய வீடுகள்லையுமே ரோபோ வச்சிருப்பாங்களாம். அன்னைக்கு ரோபோ இல்லாத வீடுகள் தான் வந்து ரொம்ப வித்தியாசமா பார்க்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள ஆண்டவர் வருகை வந்து நம்மெல்லாம் ஆண்டவரோட போயிட்டா சரி. அடுத்து பாருங்க, $400 பில்லியன் அவர் தனி மனிதரா அவர் சம்பாதிச்சிருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, இந்த கண்டுபிடிப்புகள்லாம் நல்லதுக்கு தான். நான் வந்து இங்க இருக்கிற ரோபோவை முதல்ல நான் மார்ஸுக்கு அனுப்ப போறேன்.
மார்ஸை முதல்ல அங்க வந்து ஒரு ஹேபிச்சுவல் பிளானட்டா அது மாத்தி செட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மனுஷர்கள் போகலாம். ஆனா வரக்கூடிய காலங்கள்ல ஒரு சில காலங்கள்ல மனிதர்களை விட ரோபோக்கள் அதிகமா இருக்குமா, மனிதர்கள் கம்மியா இருப்பாங்களாம். அதனாலயோ என்னவோ ஆண்டவர் கொடுத்த அந்த சிலை வடிவம், அந்த தானியல் கொடுத்த அந்த இன்டர்பிரேஷன்ல பாக்குறோம், அந்த அயன் ஃபர்ஸ்ட் வருது, பின்னாடி அந்த களிமண் வருது. இந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு இடத்திற்குள்ள நம்ம நுழைகிறோம் அப்படிங்கிறத நம்ம மறந்து போயிடக்கூடாது. ஸோ இது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு, இப்படிப்பட்ட ஒரு மனிதன் வருவான், இவன் ஆட்சி அமைப்பான், எல்லாருடைய கண்ட்ரோல், ஒரு ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்குள்ள தன்னுடைய பாருங்க, அதை விட அவரை பற்றி சொல்லும்போது சர்வ வல்லமையுள்ள எலான் மஸ்க் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இதை நம்ம பைபிள்ல நம்ம ஆண்டோருக்காக நிகரா அந்த வார்த்தை வேற யாருக்குமே பயன்படுத்தினது கிடையாது. ஆனா அவர், he is called as the king, he is called as the master, and he is called to be the, he might be the one world ruler, and he can create, he can destroy. அவ்வளோ பவர் அவர் கையில இருக்கு, அவ்வளோ சக்தியும் அவர் கையில இருக்கு. அப்படிங்கிற ஒரு இடத்துல 2025ல நுழைந்திருக்கிறோம். எதுக்கு இவரை நான் கோடிட்டு காட்டுறேன் அப்படின்னு சொன்னா, ஆன்டி கிரைஸ்டும் உள்ள வரப்போகிறது இப்படித்தான். எல்லாருடைய அட்டென்ஷனையும் வாங்கி, இன்னைக்கு யாராவது கெடுதல்னு பேசுவாங்களா? வேலை வாய்ப்புகள், நீங்க வேலை செய்ய வேண்டாம், வறுமைகள் குறைக்கப்படும், நமக்காக எல்லா வேலைகளும் அதுவே செஞ்சு கொடுக்கும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம், எல்லாம் ஹாப்பியா இருக்கலாம், கம்ஃபர்டபுளா இருக்கலாம். இதை தான் அவர் சொல்றாரு. வரக்கூடிய அந்தி கிறிஸ்துவும் எப்படிப்பட்ட வார்த்தைகளோட வருவானா, அவனும் ஒரு பீஸ் மேக்கரா, நான் உங்களுக்கு சமாதானத்தை நான் உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கிறேன், அப்படிதான் மிடில் ஈஸ்டுக்குள்ளெல்லாம் அவன் நுழைய போறான். இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது கவனமாய் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு காலத்துல நம்ம இருக்கிறோம். ஒரு சில வித்தியாசங்களை மட்டும் பார்த்து, இந்த இன்னைக்கு பெரிய நமக்கு நியூஸ் அப்படின்னு சொன்னா ஒன்றும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 20th அப்புறம் இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த நியூஸ் எல்லாம் மாறி போகவும் போகலாம். ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். இந்த அந்தி கிறிஸ்துவை பற்றி கிட்டத்தட்ட ஒரு முக்கிய 20 பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது என்ன தீர்க்க தரிசனம் நிறைவேற போகிறது தானியேலுடைய காரியத்தின்படி நம்ம பார்க்கும் பொழுது 70 வாரங்கள், அந்த 70வது வாரம் அந்த ட்ரிபுலேஷன் பீரியட். நீங்க ரெவலேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல அதிகமான போர்ஷன்ஸ் கேப் யாருக்கு கொடுத்திருக்கு? இஸ்ரவேலுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் அந்த தேசத்துக்கும் தான் அதுல அதிகமான சாப்டர்ஸை கொடுத்திருக்கு. அதனால இஸ்ரேல் வேண்டாம், எனக்கு இந்த இஸ்ரவேலர்களை குறித்து நான் தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னா பைபிளே யாரோ தெரிஞ்சுக்க முடியாது சரியான விதத்துல. நம்ம வஞ்சிக்கப்படாம இருக்கிறதுக்கு, தவறான உபதேசத்துல மாட்டிக்காம இருக்கிறதுக்கு நம்ம வேதத்தை சரியான விதத்துல படித்து புரிந்து கொள்வது அவசியம். அதற்கு ஆவியானவருடைய ஒத்தாசை நமக்கு தேவை. ஏன்னா அந்த ட்ரிபுலேஷன் பீரியடுங்கிறது ரெவலேஷன் 13ல நம்ம வாசிக்கிறோம். இப்ப இவனை குறித்து ஒரு சில காரியங்கள் மட்டும் வாசித்து இந்த நியூஸை மட்டும் பார்ப்போம். ஒன்று, இயேசுவானவர் எங்கிருந்து வந்தேன்னு சொன்னாரு, வாசிங்க. யோவான் 6:38. யோவான் 6:38. என் சித்தத்தின்படி அல்ல, செய்யவே நான் வானத்தில் இறங்கி வந்தேன். அப்ப இயேசு கிறிஸ்து எங்கிருந்து வந்தாரு? அவர் வானம் அப்படின்னு ஒன்னு இருக்கு, ஹெவன் ஒன்னு இருக்கு, வானத்திலிருந்து அவர் வந்தார். அதே அந்தி கிறிஸ்து எங்கிருந்து வருவான்? அதே தொடர்ந்து வாசிங்க. அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து அடுத்தது படிக்கலாம் பாருங்க. ரெவலேஷன் 11:7 வாசிக்கலாம். ரெவலேஷன் 11:7. பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் யுத்தம் பண்ணி, அப்ப அவன் எங்கிருந்து வரப்போறான்? அவன் ஒரு பிற்றிலிருந்து அவன் வரப்போகிறான். அப்ப யோவான் 5:43 வாசிக்கலாம். யோவான், நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தேன். அப்ப யாருடைய நாமத்தினாலே இயேசு வந்தார்? பிதாவினுடைய நாமத்தினாலே இயேசு வந்தார். அதே வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, வேறு ஒருவன் வருகிறான், தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். அப்போ இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். அப்போ ஒருத்தன் வரப்போகிறான், ஆனா அவன் தன்னுடைய நாமத்தினாலே அவன் வரப்போகிறான். அப்போ அவன் வருவான், அவனை என்ன செய்வீங்க? ஏற்றுக்கொள்வீங்க. இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினாரா? தன்னை தாழ்த்தினார். அப்ப பிலிப்பியர் 2:8 வசனம் வாசிக்க வேண்டாம். பிலிப்பியர் 2:8 படி இயேசு தன்னை தாழ்த்தினார். ஆனா அந்தி கிறிஸ்து என்ன செய்வான்?
தன்னை உயர்த்துவான், அவனிடத்துல பெருமை இருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் விரும்பினாங்களா? வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 53:3 அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவருமாய் இருந்தார். அப்படி இயேசுவை அதான் இயேசு சொன்னார், என் பிதாவின் நாமத்தினால நான் வந்தேன், ஆனா நீங்க என்ன ஏற்றுக்கொள்ளல. ஆனா ஒருத்தன் தன்னுடைய பெயர்ல வரப்போறான், அவனை நீங்க ஏற்று கொள்வீங்க. இப்ப எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிறோமா இல்லையா? அப்ப பாருங்க, அந்த வசனங்கள் நிறைவேறுகிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல அந்தி கிறிஸ்துவை எல்லாரும் விரும்புவாங்களா? ஆமா, எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்க. இப்ப நம்ம படிச்ச தானியேல் 8 இருக்கட்டும், இல்லைன்னா வெளிப்படுத்தல் 13:3-4 இருக்கட்டும், வரப்போகிறவனை ஆரம்பத்துல எல்லாம் ஹேண்ட் ஷேக் பண்ணி ஒரு பீஸ் அக்ரிமெண்ட் அவனோடு கூட போடுவாங்க, ஒரு ஒப்பந்தம் செய்வாங்க. அதுல முக்கியமா இஸ்ரேல் அதை செய்யும். இஸ்ரேல நம்ம புத்தி உள்ள ஒரு நாடு நம்ம சொன்னாலும் அது ஒரு நாள் என்ன செய்யும், இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு இடத்த கொடுப்பாங்க. இயேசுவானவர் சத்தியம் உள்ளவர் அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த அந்தி கிறிஸ்து என்ன செய்வான்? அவன் பொய்க்கு தலைவனாய் இருக்கிறான். இந்த தானியேல் 8வது அதிகாரத்துல வாசிக்கும் பொழுதே அவனோட நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ரட்சிக்கும்படியாக வந்தார். ஆனா இவன் வர்றது என்ன செய்வானா? எல்லாத்தையும் கொன்று போடுவான். அப்போ he is coming to destroy everything. அது நம்ம யாருக்கும் கண்ணுக்கு புரியறது இல்ல. அதான் அவர் சொல்றாரு, by 2030 this will be a very different world. கண்டுபிடிப்புகள், இன்னும் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை முறைகள் எல்லாமே மாறும் அப்படிங்கிறத பயங்கரமா சொல்றாங்க. அதனால இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இஸ்ரேல் நாட்டையும் இஸ்ரேல் நாட்டுக்காக தேவன் பேசிய வார்த்தைகளும் அறிந்து கொள்வது நமக்கு மிக மிக அவசியம். இப்பொழுதும் இந்த ஒரு சில செய்திகளை மட்டும் நம்ம பார்ப்போம். வேகமா இந்த பிரசன்டேஷனுக்கு நேரா நம்ம கடந்து போகலாம். தொடர்ந்து இஸ்ரேல் ஒரு யுத்தத்துல தான் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இந்த ஹூத்திஸ் ஒரு பெரிய பேலிஸ்டிக் மிசைல் அனுப்பி இருக்கிறாங்க. ஒரு வீட்டு மேல வந்து அது உடைஞ்சு அதை இன்டர்செப்ட் பண்ணி அதோட பாதி வந்து விழுந்திருக்கு. பாருங்க, நினைச்சு பாருங்க, இந்த மாதிரி நம்ம இருக்கிற பகுதிகளில் தினம் சைரன் ஒழிச்சுக்கிட்டு, தினம் ட்ரோன்ஸ் பறந்துக்கிட்டு, தினம் குண்டு வீசிட்டு இருந்தா எப்படிதான் இருக்கும்? இப்படி அந்த சமயத்தில் இந்த சைரன் கேட்டால் எல்லாரும் ஓடி ஓடி போய் அவங்க ஷெல்டர் ஹோம்ஸ்ல போய் வேற ஒழியணும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு உண்டாயிருந்தது. இந்த வாரம் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஹாஸ்டேஜுடைய டீல் ஒரு முக்கியமான ஒரு டீலுக்கு வர்றாங்க. பிகாஸ் ட்ரம்ப் சொன்னாரு, நான் 20ஆம் தேதி பதவி ஏற்கிறதுக்கு முன்பாகவே இந்த ஹாஸ்டேஜஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கணும், இல்லைன்னா உன்னுடைய இடத்த நரகமாக்கிடுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அப்போ இந்த சின்வரை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஹமாஸுடைய தலைவர் இவர் கொலை செய்யப்பட்டார். ஆனா இவருடைய டெட் பாடி எங்க இருக்குன்னா இஸ்ரேல் இருக்கு. பட் இஸ்ரேல் இவரை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2011 வருஷம் ஒரே ஒரு சோல்ஜருக்காக 1027 குற்றவாளிகளை விடுதலை செஞ்சது இஸ்ரேல். அப்படி விடுதலை செய்யும் போது அதிலிருந்து போனவர் தான் இந்த சின்வர். ஆனா இன்னைக்கு இந்த சின்வர் மறுபடியும் இஸ்ரவேலால கொலை செய்யப்பட்டு அவருடைய சரீரம் இருக்கு. அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய டீலிங்ஸ் வச்சிருக்கிறாங்க. இஸ்ரேல் சொல்லிடுச்சு, we will never hand over the body of Sinwar. இந்த யுத்தத்தில் ஏராளமான சோல்ஜர்ஸும் மறிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த 13 நாட்கள்ல 15 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏமன் நாட்டு மேல தொடர்ந்து தாக்குதலை இஸ்ரேல் நடத்திட்டே இருக்கு. முக்கியமான துறைமுகத்தை கைப்பற்றி இருக்கிறாங்க. ஸோ பயங்கரமான தாக்குதல் ஏமன்ல இருந்து நடந்தாலும் பதில் தாக்குதல் சொல்லிட்டே தான் இருக்கிறாங்க. இப்ப சீரியாவில் தெரியும் நமக்கு, திடீர்னு ஒரு கவர்மெண்ட் கவிழ்க்கப்பட்டுச்சு. இப்போ அந்த பஃபர் ஜோனை தாண்டி 20 கிலோமீட்டர் உள்ள போயிருக்கிறாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பைபிள்ல கொடுத்திருக்கிற ப்ராஃபஸியின் படி இதெல்லாம் எங்களுடைய எல்லைகள் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஒரு மேப்பை வெளியிட்டு இருக்குது. அந்த மேப் வெளிவந்ததோ என்னமோ எல்லா நாடுகளும் கொந்தளிச்சு அதை கிரிட்டிசைஸ் பண்ணி எப்படி இப்படி சொல்லலாம், இதுக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது, எந்த ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃபும் கிடையாது, 3000 வருஷமா இஸ்ரேல் இருந்தது, ஒரு ராஜ்யம் இருந்ததுன்னு சொல்றதெல்லாம் தப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வெளியிட்டிருக்கிற மேப்ல சீரியா இருக்குது, லெபனான் இருக்குது, ஜோர்டான் இருக்குது, இப்படி பல பகுதிகள் இருக்கு. இதெல்லாம் எங்களுக்கு தான் சொந்தம், இதை எங்களுக்கு ஆண்டோர் கொடுத்த நிலப்பரப்பு பகுதிகள்னு வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போ ஒரு பயங்கரமான ஒரு சர்ச்சையா இருக்குது.
பட் எனக்கு ஒரு ஹாப்பியான சுச்சுவேஷன் என்னன்னா, இந்த பிப்ளிக்கல் ப்ராஃபஸி அவங்க மேப்போட சொல்லவும் ஏராளமான இந்த நியூஸ் சேனல்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, இந்த வரலாறு பக்கங்களை படிச்சு அவங்களும் இப்ப பேச ஆரம்பிச்சுட்டாங்க. See God's name be glorified. அவருடைய நாம மகிமை அடையட்டும். இன்னைக்கு ஊர் முழுக்க அந்த கதை தெரிகிற அளவுக்கு பல நியூஸ் சேனல்ஸ் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 3 ஃபேஸில் வந்து இந்த ஹாஸ்டேஜுடைய டீலிங்ஸ் இருக்கணும், சீஸ் ஃபயர் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், காசாக்குள்ளே இருக்கக்கூடிய ஐடிஎஃப் டோட்டலாக வெளியே போயிடணும், கண்ட்ரோல் திரும்ப காசாவுக்கு கொடுக்கணும். அதே போல் ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு 33 பிணை கைதிகளை நாங்கள் விடுவிக்கிறோம். ஆனால் இஸ்ரேல் சொல்லிடுச்சு, நான் எங்கள் கைக்கு பிணை கைதிகள் முழுசாக நாங்கள் வர்ற வரைக்கும் நாங்கள் வெளியே போக மாட்டோம், கண்ட்ரோல் எங்கள் கிட்ட தான் இருக்கணும், ஃபிலடெல்ஃபி காரிடாரும் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அநேகர் இஸ்ரேலுக்குள்ளே இருந்து இவ்வளோ நாள் நம்ம பாடுபட்டு திரும்ப அவங்ககிட்ட அவன் கேட்குறதெல்லாம் நம்ம திருப்பி கொடுக்கறதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய சர்ச்சை. ஆனால் இதில் என்ன ஒரு இதுனா, இட் இஸ் அ பொலிட்டிக்கல் ட்ராமான்னு சொல்லலாம். 2 சைடும் பயங்கரமான ப்ரெஷர் யூஎஸ் கவர்மெண்ட் கொடுக்கறதாவும் சொல்லப்படுகிறது. அந்த டீலை சைன் பண்ணுங்க, இதுக்கு ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நெருக்கத்தை கொடுக்கறதாவும் இருக்குது. அதனால இஸ்ரேல் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்க தேவன் தான் உதவி செய்வாராக, ஞானத்தை கொடுப்பாராக. லெபனான் ஒரு அழகான தேசம், இந்த யுத்தத்தில் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. ஆனால் அந்த தேசத்துக்கு நாங்கள் உதவி செய்கிறோம். ஆனால் எல்லா ஆயுதங்கள், இராணுவ ஆயுதங்கள் கவர்மெண்ட் கையில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது. நம்ம எல்லாருமே டெய்லி நியூஸ்லேயும் நியூஸ் சேனல்ஸ்லேயும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு சைடு பார்க்குறோம், அப்போ அந்த பெசிபிக் பேலிசைட்ஸில் நடந்த ஒரு மிக கோர விபத்து, இன்னும் காற்று பலமாய் வீசுகிறது, இன்னும் சேதங்கள் இருக்கலான்னு சொல்கிறாங்க. 25 பேர் மரித்து போயிருக்கிறாங்க, 16 பேர் காணாமல் போயிருக்கிறாங்க. பெரிய பெரிய மேன்ஷன்ஸ், பங்களாஸ் எல்லாம் உடஞ்சி விழுந்து இந்த தீக்கிரையாகினதை எல்லாரும் பார்க்குறோம். நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். ஒரு காலகட்டங்களில் ஒருவேளை சோதோம் கொமோரோவும் இப்படி தான் அழிஞ்சிருக்குமோ என்னமோ. இதை பற்றி எடுக்கும் பொழுது தான் அதிகமான பணத்தை எதற்கு அவங்க வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ரொம்ப இதாக இருந்தது. நமக்கு தெரியும், ஓரினச் சேர்க்கையின் பாவம் அதிகமாக இருந்தது, அவர்கள் தேவனுக்கு விரோதமான பாவிகளாக இருந்தாங்கங்கிறத பார்க்குறோம். இதில் வந்து பாருங்க, $14,010 வந்து கே மென்னுடைய கோரஸ் ஆஃப் லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு அவங்க போட்டிருந்தாங்க. ஃபார் எல்ஜிபிடி கம்யூனிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய நகரம், $13,000 அதுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. ஒன் இன்ஸ்டிடியூட், த இன்டர்நேஷனல் கே அண்ட் லெஸ்பியன் ஆர்கிவ், $8,670. இப்படி மிட் நைட் ஸ்டால் டிரான்ஸ்ஜெண்டர் கெஃபே, அதுக்கு $100,000. இப்படி பல காரியங்கள் அங்கே இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஸோ இதே 2024 எவ்வளோ அழகான ஒரு நகரமாக இருந்த லாஸ் ஏஞ்சல்ஸ், பணக்காரர்கள் செல்வந்தர்கள் இருந்த ஒரு கலிஃபோர்னியா இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போனதை பார்க்குறோம். அதே சமயத்தில் ட்ரம்ப்புக்கு விரோதமாக ஏகப்பட்ட கமெண்ட்ஸ், எங்கள் நாட்டையா நீ நரகமாக மாற்றுவேன்னு சொன்ன பாரு, அதனால தான் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை, லாஸ் ஏஞ்சல்ஸை பாரு அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் வெளிப்படுத்திட்டு வராங்க ஒரு பக்கத்தின் கூட்டத்தினர். அது ஒரு பக்கம் நடக்குதா, அழிவுகள் நடக்குதா. ஜப்பானில் பாருங்க, கடல் கடியில் ஒரு பூகம்பம் இருக்கு, சுனாமிக்கான அறிகுறி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பக்கத்தில். இதற்கு நடுவில் நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும், எசேக்கியேல் 38. பிகாஸ் நம்ம பார்க்குறோம், இப்போ ரஷ்யா லிபியாக்குள்ளே போயிருக்கு, லிபியாவுடைய ஃபோக்கஸை ரஷ்யா எடுத்திருக்குங்கிறத பார்க்குறோம். நிறையா வெப்பன்ஸை, ஆயுதங்களை கொடுத்துட்டு இருக்காங்க, லிபியாவை தங்களுடைய கைவசம் வச்சிருக்கிறாங்க. ஏன் லிபியாவை பற்றி படிக்கிறோம், கடைசி யுத்தம் ஒன்று நடக்கணும், அதில் லிபியாவுடைய பெயர் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அதுவும் ரெடி ஆகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ லெபனானில் புது 14th பிரசிடெண்ட்டாக ஒருத்தர் ஆட்சிக்கு வந்திருக்கிறார், ஜோசப் அவுன். பாருங்க, இங்கே இருக்கக்கூடிய கரண்ட் பிரசிடெண்ட் அந்த ஆட்சி மாற்றத்தில் பார்க்கும்பொழுது இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் நெத்தன்யாஹு அவர்களுக்கு விரோதமாய் கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்புக்கு காரணமாக இருந்தவர் உள்ளே வந்திருக்கிறார். அதாவது நாளுக்கு நாள் நெருக்கடி அதிகமாகிறது, இந்த யுத்தங்கள் இன்னும் வலுவடையலாம் அப்படிங்கிறதும் சொல்லப்படுகிறது. யாரை செலக்ட் பண்ணணுங்கிறது கூட வல்லரசாக இருக்கக்கூடிய தேசங்களும் அந்த தேசத்தை ஆட்சி செய்யக்கூடிய அதிபர்களும் அதை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். ஆன்டை செமிட்டிசம், இஸ்ரவேலர்களை வெறுக்கின்ற கூட்டத்தார் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறாங்க, இது வேதத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலில் பார்க்கும்போது வித்தியாசமான ஒரு தண்டர் ஸ்டாம்,
ஒரு மின்னல் தாக்கி இருக்கிறது அப்படிங்கிறத பதிவு செய்திருக்கிறாங்க, ஒரு வித்தியாசமானது. அதே போல இவர் ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு பிரேயர் லீடர், அவர் சொல்லியிருக்காரு, கூடிய சீக்கிரத்தில் பாருங்க நாங்கள் உங்கள் நாட்டை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறோம், ட்ரம்ப்பு அவருடைய ட்ரீம்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதில் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய வார்த்தை என்னன்னா, த காட்லெஸ் யூஎஸ் லீடர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. யூகேவா இருக்கட்டும், யூஎஸ்ஆ இருக்கட்டும், ஏராளமான ஒரு காலகட்டங்களில் வந்து அங்கிருந்து தான் நிறைய மிஷினரிமார்கள் வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு காட்லெஸ் கண்ட்ரின்னு சொல்றது நமக்கு ரொம்ப வேதனைக்குரியதாக இருக்குது. இந்த தீ வேகமாய் பரவிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இதோடைய சோர்ஸ் என்னன்னு இப்போ வரைக்கும் யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியல. சிலர் சொல்றாங்க இந்த புது வருஷத்தை தொடங்குறதுக்காக வச்சு இந்த கிராக்கர்ஸ் வெடிச்சதா இருக்கலாம், இல்லைன்னா சிகரெட்ஸா இருக்கலாம், இந்த மாதிரியா இருக்கலாம், இல்லை யாரோ வச்ச தீயா இருக்கலாம், எங்கேயோ நடந்த ஒரு சின்ன ஆக்சிடென்ட் இந்த அளவுக்கு பரவிருச்சு. பட் நோபடி இஸ் ஏபிள் டு கன்க்ளூட் த ரூட் காஸ் ஆஃப் திஸ் கிரேட் டிசாஸ்டர். ஸோ அந்த மாதிரி இருக்கு. இஸ்ரேலுக்கு நாங்கள் சில சிப்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம், அதை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு பைடன் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. ஈரான் வெளியிட்டிருக்கு, இங்கே பார்த்துக்கோ ஆயிரக்கணக்கான ட்ரோன் ரெடியாக இருக்கு, அடுத்த யுத்தத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம், தாக்க போகிறோம் அப்படின்னு பயம்புறுத்துகிற அளவுக்கு இத்தனை ட்ரோன்ஸ் அவங்க காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வரக்கூடிய நாட்களில் ஒரு பக்கம் யுத்தம் தொடருமா, யுத்தம் நிற்குமா, இந்த ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் ஆவாங்களா, இதெல்லாத்தையும் இந்த 20ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். எது நடந்தாலும் சரி, ஆண்டவர் வைத்திருக்கிற அவருடைய திட்டமே இந்த பூமியில் நடக்கும்.